போறோம். உலகத்திலேயே சந்தோஷமா வாழ்ந்தது யாரு? கணவன் மனைவி வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா வாழணும் அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. ஹைருன் நிசா, எல்லா பொம்பளையும் உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சுட்டு ஹைருன் நிசா, பெண்கள்ல சிறந்தவங்க யாரு? ஹைருன் நிசாண்டா நீங்க நினைச்சுக்க கூடாது ஹைருன் நிசான்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த ஹைருன் நிசா இல்ல, பெண்கள்லயே சிறந்தவங்க யாரு? அடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொன்ன மத்தா. இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா? அடுத்து சொல்றாங்க, எல்லாம் இப்போ இந்த இடத்துல உள்ள பொம்பளை எல்லாம் உட்கார வச்சுட்டு யாருமா நல்லன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்லுவீங்க. இந்த உலகம் எப்படி நல்ல பொம்பளையை தேர்ந்தெடுக்கும்? எல்லா பொம்பளையில வச்சுட்டு அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி 4 வடிவான பொம்பளை எடுத்து மிஸ் வேர்ல்டு பாருங்க இவங்க தான் உனக்குச்சா, ஐயோ அழகா நிற்கிறாங்க, இந்த அரைக்குறையை எடுத்துட்டு வராங்க பாருங்க, இதை விட ஒழுக்கமாக எத்தனையோ புள்ள அழகா இருக்கும். ஏதோ மீடியாவுக்கு வந்து 4 பேருக்கு தெரிஞ்ச ஒரு புள்ளையை காட்டி அழகண்டுவாங்க. இறைவன் முகத்தின் அழகை சொல்ல மாட்டான். இறைவன் வந்து முகத்தின் அழகை பத்தி பேசல, நிஜமான அழகு கல்பு தான். திருமணத்துக்கு முன்னாடி முகத்திட அழகு, திருமணத்துக்கு பிறகு கல்புட அழகு. உனக்குச்சா, குருடா இருந்தாலும் பரவாயில்ல, என் புள்ள என் மனைவி நல்லோம், அவ கல்பு மாதிரி ஒரு கல்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த குடும்பம் ஓடும். திருமணத்துக்கு முன்னாடி கால் ஒரு இஞ்சி கட்டையே சரி வராதுன்னு, உனக்குச்சா கை சரியில்லையே அப்படின்னுவான். திருமணத்துக்கு பிறகு கல்பை தேடுவான், திருமணத்துக்கு முன்னாடி அழகை தேடுவான், இதுல அழகை தேடுவான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நல்ல புள்ள வேணுமா? நல்ல புள்ளடா யாருன்னு தெரியுமா? எல்லாம் உட்கார வச்சாச்சு. பேச்சுக்கு புரியறதுக்கு சொல்றேன். ஹைருன் நிசா, பெண்களில் சிறந்தவ யார்? நாம் என்ன நினைப்போம்? ஓ ஹைருன் நிசா, தெரிவு நடக்க போகுது. யார் சிறந்த பொம்பளைன்னு தெரிவு நடக்க போகுது. இந்த தெரிவில் என்ன? இரவெல்லாம் யார் நின்று தொழுதாவோ அவதான் ஹைருன் நிசா. சொல்ல காணோம். பகலெல்லாம் யார் நோம்பு பிடிச்சாவோ அவதான் ஹைருன் நிசா. சொல்ல காணோம். ஹைருன் நிசாவை ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் நபி, ஒரு நபி, ஒரு பெண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதுல யாரு பெஸ்ட் தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? நினைச்சும் பார்க்க மாட்டீங்க. பெருமாள் என்ன சொல்லியிருப்பாங்க நினைக்கிறீங்க? நினைச்சே பார்க்காத ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. இஸா நவர்த இலைஹா சர்ரத்துக்குன்றாங்க. நீங்க வீட்டுக்குள்ள போறீங்க, நீங்க அவ பார்க்குறீங்க, உங்களை அவ மகிழ்வூட்டுவான்றாங்க ரசூலுல்லாஹ். இஸா நவர்த இலைஹா சர்ரத்துக்கு, உங்க வீட்டுக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே இன்றைக்கு ஆப்போசிட் தான் நடக்குது. சில பொம்பளைகள் கேட்பாங்க, எங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாரு, வந்தா நிஜமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழி சொல்றாரு, அதே கால் ஒன்று வந்தேன்னு இவங்க பிஸ்னஸ் கால் உண்டு, பட்டப்பட்டேன்னு எழுப்பி போய் நல்லா பேசுறாரு, என்னைய கண்டா நெஞ்சு வலி என்றார், முட்டு வலி என்றார், உண்மைக்குமே வலியான்னு கேட்குறாங்க. நிஜமாவே கணவன்மார்கள் வந்து மனைவியை காண போல் இப்போ வலி வருது, உண்மையா வலிக்குது தான், உண்மைதான் அது. ஏண்டா அது பொய் இல்லை, நீங்க பொய்ய நினைக்கிறீங்க, உண்மையா வலி வருதுதான், சைக்காலஜியா வருது அது. புரிஞ்சுச்சா? உடம்புல உண்மையாவே பிசிக்கலியும் வலிக்கும், இங்க வயிற்றுக்குள்ள வலிக்கும். உளவியல் அவனுக்கு ரொம்ப பயம் கூட்டிட்டாலும் அப்படி ஒரு வலி வரும், தலைவலி வரும், பயத்தால வரும், சிலது உள்ளக்குள்ள ப்ராப்ளமாலையும் வரும். இது வந்து ஏன் வருகுதுண்டா, இன்றைக்கு அம்மாடி என்ன பட்ஜெட்டை விரிக்க போறாளோ தெரியாதுன்னு இந்த முட்டில இருந்து எடுக்கும், நெஞ்சு செல்ல ஹார்ட் அட்டாக்கே வந்துருக்குதா. வந்ததுக்கு ரீசன் என்னண்டா, என்ன சொல்ல போற ஸ்கூல்ல அது கேட்டாங்கன்னு வரா, இன்றைக்கு இவ்வளவுதான் வியாபாரம். அதனால நிறைய இதுக்கு சொல்லுவாங்க ஃபைட் அண்ட் ஃப்ளைட்னுவாங்க. அதாவது சைக்காலஜியில் சொல்லுவாங்க டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஒரு மனுஷனை ஒரு இடத்துல பிடிக்கலண்டா ஒன்று 2 தத்துவத்தை பயன்படுத்துவான். ஒன்று ஃப்ளை, அதாவது அங்கிருந்து ஃபைட் பண்ணுவான், அல்லது பறந்துருவான். சில வீட்டில் ஆம்பளையில் இருக்கிறதே இல்லை, எங்கேயாவது வெளியே போனா பராசனை எழுப்பி ஓடிடுவான். ஏனண்டா இதுக்கு மேலே இருந்தால் பிரச்சனை தான். 4 வாட்டி ஏதாவது சொல்லிட்டான்டா, நான் சும்மா நான் ஒரு பேப்பர் வாங்கிட்டு வரேன்னுவான். அவன் பேப்பரே படிக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி, இப்போ பேப்பர் படிக்கிறதே பெரிய இன்ட்ரெஸ்டாக போச்சு. நிறைய பார்க்குறோம் கொழும்புல. அட எது வாழ்க்கை, எது சந்தோஷம் எங்க இருக்குதோ? ராத்திரி 11 மணிக்கு கடை தெருவில் இருந்து படியில் உட்கார்ந்து பேசிட்டு வீட்டுக்கு போறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? எது வாழ்க்கை, உலகத்துள்ள ஆக இன்பம், நீ சாப்பிட்ற அதை எல்லாத்தையும் விட உன் மனைவியோட வாழ்ற வாழ்க்கை. இது காதலிக்கிற நேரம் மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. நிஜ வாழ்க்கையில உலகத்துல எதை கொண்டு வந்தாலும் உன் பிரச்சனை எல்லாம் தீர்வு கொண்டு வர்ற இடம் அது. குர்ஆன்ல சொன்ன லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, உனக்கு மன அமைதி அங்க இருக்கின்றான்ல. அமெரிக்கர்கள் சுற்றி திரிகிறாங்க, வருஷம் முழுக்க வேலை செஞ்சு போட்டு ஒரு மாதம் இலங்கை போன்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து அந்த மவுண்டனை பார்க்கணுமா, அழகான கடலை பார்க்கணுமா, தன் மனைவிட்ட இருக்கிற அந்த உண்மையான அழகு ஒரு ஆணுக்கு இது எல்லாத்தையும் விட அழகா வச்சிருக்கிறான்ல. அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு பிரச்சனையோட போற நேரம் தெஸ்குனு இலைஹா, உங்களுக்கு மன அமைதி அங்க வரும். இன்றைக்குள்ள நிறைய ஆம்பளை சொல்றாங்க,
அவ கண்ட மன அமைதி வருவதில்லை, இருக்கிற அமைதி சேர்ந்து பறக்குது. என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் திருமணம் முடிக்க போக்கல, ஒரு மௌலை எனக்கு ஃபோன் போட்டு சொல்றாரு, உங்களையும் கட்டிட்டானா மாட்டு வண்டியில், உங்களையும் அதே வண்டியில் கட்டிட்டானான்னு கேட்குறாங்க. எனக்கு கோபம் வந்துச்சு, என்ன இவர் பேசுறாரு. ஏனண்டா இன்றைக்கு என்ன நினைக்கிறான்டா, பேச்சுலர் அந்த லைஃப்பை முடிச்சு மேரி பண்ணுற டைமில் பேச்சுலர் பார்ட்டின்னு ஒன்று வச்சுக்கிறான். எப்பா கடைசி பார்ட்டிடா, இதான் பேச்சுலர் என்ற லைஃப் போகுது, இதுக்கு பிறகு நீ மேரி பண்ண போற, அதனால இது ரொம்ப சுகமான வாழ்க்கை. ஏன்னா இதுக்கு அங்கால ஒரு சுகத்தை அவர்கள் புரியல. அதனால தான் உலகத்தில் உள்ள ஆக சிறந்தது ஏர் கண்டிஷன் இல்லை, ராக்கெட் இல்லை, விமானங்கள் இல்லை, நாடு கடந்து நாடு போறது இல்லை. ஒரு அன்பான மனைவி கிடைத்தால் மர்அத்து சாலிஹா, ஒரு ஆண் மகனுக்கு அதை விட சிறப்பு இல்லைன்னு குர்ஆன் ஹதீஸை வச்சு நான் சொல்றேன், ஏன் சொந்த கருத்தை சொல்லல. அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தம் வ ரஹ்மான்றான். நாங்கள் என்ன பண்ண தெரியுமா, எங்கேயோ பிறந்திருப்பான் அந்த புள்ள, நீங்க எங்கேயோ இருப்பீங்க, இந்த புள்ளைக்காக வேண்டி வீட்டில் ஏழை வந்தா 500 ரூபா போடணுமா. இன்னைக்கு தர்மங்க இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்க கேட்குறாங்க, உங்களுக்காக நிறைய செலவழிக்கப்பட்டிருக்குது, அதனால் இதுக்கு தாங்கன்றாங்க. எண்ணி பார்த்து இது போட்டால் அது வருமே, நைட்டுக்கு சாப்பிடணுமே, இப்படி வருமே கணக்கு போட்டு தான் கொடுப்பீங்க. இந்த கொடுக்க போகல கொஞ்சம் தப்பி தவறி சல்லி வந்தால் கொஞ்சம் குறைச்ச கணக்கு கொடுப்பீங்க. இதே மனைவி வந்து கேட்டுட்டான்னு வைங்க, வீட்டு குடும்பம் கேட்குதுன்னு வைங்க, கணக்கு இல்லாமல் வந்தது அவ்வளோத்தையும் கொடுக்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு 50 ரூபா 100 ரூபா வச்சு கொடுக்குறீங்க. ஏனண்டா அல்லாஹ் சொல்றான், நீங்க எழுதுனீங்களா இந்த பாசத்தை, நீங்க எழுதுனீங்களா இந்த அன்பை, எப்படிப்பா உன் அக்கத்துக்கலையா பக்கத்துக்கலையா, உங்க உம்மா யார் இவங்க, எங்கேயோ பிறந்த ஒரு பொம்பளைக்காக வேண்டி உழைச்சு 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 முழுக்க கட்டுறீங்களே, என்ன உடுக்கணும்னு கேட்குறீங்க, என்ன சாப்பிடணும்னு கேட்குறீங்க, என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்குறீங்க. அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா, உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தை நான் உருவாக்குறேன்டா. அப்போ அல்லாஹ் இதெல்லாம் செஞ்சிருக்கிற நேரம் நாம தான் உடைச்சு போகிறோம். உலகத்தில் பெஸ்ட் எதுன்னு ஒரு ஆம்பளைட்ட கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை, மனைவிட்ட கேட்டிங்கன்னா நல்ல ஒரு கணவன், இதுதான். அப்போ இதை இழந்து திரிகிற ஐரோப்பா எவ்வளோதான் இருந்தாலும், அந்த ஐரோப்பா நீங்கள் நினைக்கிறீங்களா சந்தோஷமாக வாழுதுண்டு, அமெரிக்கா சந்தோஷமாக வாழுதுண்டு? இல்லை அன்பிக்கினியவங்களே, அங்கே திருமணம் முடித்த வாழ்க்கையே பார்க்கலாம் இருக்கு. நான் சொல்கிறத கொஞ்சம் நிஜமாக கேட்டு பாருங்க. அங்கே வீடு நம்ம வீடு மாதிரி கதவெல்லாம் தட்ட மாட்டாங்க. இந்த ஊரில் சில வேளை ஒரு 2 வீட்டில் வாப்பமார்கள் குடிச்சு போட்டு 2 மணிக்கு வரலாம், கதவை தட்டி வீட்டுக்குள்ளே வரலாம், பிள்ளைகள் தூங்கலாம். ஆனால் அமெரிக்காவில் உம்மா வருவாங்க தெரியுமா, கிளப்புக்கு போய் குடிச்சு போட்டு உம்மா வர்றாங்க. குடிக்கிற பொம்பளையில் இங்கே பார்க்குறது ரொம்ப கம்மி முஸ்லீம் சமுதாயத்தில். அமெரிக்காவில் ராத்திரி 2 மணிக்கு கிளப்பில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ, இங்கே உள்ள பிள்ளை அவங்க உமா அப்படி பார்த்தாங்கன்னா 60 பிள்ளை செத்து போயிடுவாங்க. அது நிஜமாக அங்கே நடக்குது. அவங்க பாட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு அடித்தா கதவை திறக்கும், அந்த கதவை திறந்து உள்ளே வந்துடுவாங்க. அவன் பிள்ளைகள் ரூமில் பிள்ளைகள் தூக்கும், உம்மா இங்கே தூக்கும், வாப்பாங்கள. அந்த வாழ்க்கையை பார்த்தா வாந்தி எடுத்து செத்து போயிடும். என்ன வாழ்க்கைடா வாழ்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒரு ஆள் சொல்கிறாரு, அமெரிக்காவில் உள்ள ஒருவருக்கு இங்கே அவர் கணக்கு பார்க்குற அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாரு. வல்லாஹி அவர் எனக்கு சொன்னார், அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த பொம்புல 2 இடத்துல வேலை பார்க்குறான், 2 ஹாஸ்பிட்டலில். அவன் மாத சம்பளம் வந்து 4.5 கோடி, 4.5 கோடி சம்பாதிக்கிற ஒரு பொம்புலண்டா. அது அவர் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவர். விளங்குச்சா? இப்படி எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா இருக்கும். அவங்க நிஜமாக சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே கொடுத்து பாருங்க, ஒரு அரண்மனையில் தன்னந்தனியை வச்சு பாருங்க, அது வாழ்க்கையே இருக்காது. ஒரு கார்டனில் போகணுமா, கணவன் மனைவி 2 பேரும் விருப்பி அப்படி போனாலும் அது கார்டனாகவே இருக்கு. தனியாக போனால் அதெல்லாம் ஒன்றும் ரசிக்க இயலாது. இறைவன் அப்படி தான் வச்சிருக்கிறான். எது இன்பமோ அதில் ஷைத்தான் கொண்டு வந்து ஒரு துன்பத்தை போட்டுறனால. இப்போ சொல்கிறேன் கேளுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, பெண்களை எல்லாம் உட்கார வச்சு கைருன் நிசா, பெண்களில் சிறந்தவங்க யாரு தெரியுமா, இஜா நவர்த்த இலைகா சர்றத்துக்கு, உங்கள் கணவன் உங்களை பார்த்த உடனே அவரை மகிழ்வி கேளுமா, நீ தான் நல்லவமா, நீ தான் சிறந்த பெண், அதுதான் சிறந்த. இசா வைசா அமர்த்தஹா அத்தாத்துக்கு, அவர் உங்களுக்கு ஏவிட்டாருன்னு வைங்க, கட்டுப்பட்டுருங்க. கணவர் ஏவிட்டாருன்னா, எங்க தலைவர்